அஸ்ஸலாமு அலைக்கும். கோதுமை ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். அதை சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் ரவையும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு ரவை நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. இது கூட நம்ம கொதிக்க வச்ச தண்ணியையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். இது கூட கிஸ்மிஸ் முந்திரி எது வேணால் சேர்த்துக்கலாம். தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் சால்ட்டும் நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறின பின்னாடி சர்வ் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா ஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.